அவதூறு கருத்துக்களை தெரிவித்த விவகாரத்தில் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராஜாவுக்கு தனித்தனியாக 6 மாதம் சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உள்ள ராஜா கடந்த 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பெரியார் சிலையை உடைப்பேன் என்று ட்விட்டரில் பதிவு செய்தது தொடர்பாகவும் 2018 ஏப்ரல் மாதம் திமுக எம்பி கனிமொழிக்கு எதிராக ட்விட்டரில் தரக்குறைவாக கருத்து கூறியதாகவும் பல்வேறு காவல் நிலையங்களில் திமுக நிர்வாகிகள் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் புகார்கள் அளிக்கப்பட்டது. கனிமொழிக்கு எதிரான புகாரில் ஈரோடு நகர காவல்துறையும் பெரியார் சிலை உடைப்பு தொடர்பாக ஈரோடு மாவட்ட கருங்கல்பாளையம் காவல்துறையும் ராஜாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ராஜா தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் 3 மாதங்களில் 2 வழக்கின் விசாரணையை முடிக்க சென்னை எம்பி எம்எல்ஏ மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணை சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயவேல் முன்பு நடைபெற்றது. பெரியார் சிலை உடைக்க வேண்டும் என பேசியதற்கான ஆதாரங்கள் சேகரிக்கப்படவில்லை எனவும் எம்பி கனிமொழி மீதான கருத்து அரசியல் ரீதியான கருத்து என்றும் ராஜா தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் கனிமொழி புகார் அளிக்காத நிலையில் 3ஆம் நபர் அளித்த புகாரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எனவே வழக்கிலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் எனவும் ராஜா தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு வழக்கின் தீர்ப்பை கடந்த மாதம் 14ஆம் தேதி தள்ளி வைத்த நீதிபதி ஜெயவேல் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்தார். 41 பக்க தீர்ப்பில் ராஜாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்பில் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அவரை குற்றவாளி என தீர்மானிப்பதாகவும் இரு பதிவுகளும் ராஜாவின் சமூக வலைதள பக்கத்தில் இருந்து அனுப்பப்பட்டது என்பதை இந்த நீதிமன்றம் தீர்மானிக்கிறது எனவும் நீதிபதி தெரிவித்தார். அவ்வாறு அனுப்பவில்லை என்பதற்கு எந்த ஆதாரங்களும் குற்றவாளி தரப்பிலிருந்து தாக்கல் செய்யவில்லை என்பதால் ராஜா குற்றவாளி என தீர்ப்பளித்தார். மேலும் 2 வழக்கில் தனித்தனியாக 6 மாதம் சிறை தண்டனை மற்றும் 10,000 அபராதம் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார்.